குஷ்பு தமிழ் சினிமாவில ஒரு காலத்துல வந்துட்டு முன்னணி நடிகையா வள வந்தவருங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவிலேயே வந்துட்டு ரசிகர்கள் ஒரு ஹீரோயினுக்கு கோயிலே கட்டினாங்கன்னா அது நம்மளுடைய குஷ்புக்கு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் இயக்குனரான சுந்தர் சியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, இவர் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில செய்தி தொடர்பாளர் வந்துட்டு இருக்காரு. தற்போது இவர் பிரபல தொலைக்காட்சி ஒன்றுல ஒரு ஷோ நடத்தி வந்துட்டு இருக்காருங்க. இந்த ஷோ பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, அது எல்லாருக்குமே தெரியும். இதுல தனுஷ் என்னுடைய மகன் தான் சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. சோ அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு பேச போறாங்களாம். எப்ப பார்த்தாலும் யாரையாவது கூப்பிட்டு வச்சு சண்டை மூட்டி வருவதே வேலையா போச்சு இவங்களுக்கு அப்படின்ட்டு பல பேர் இவங்களை இப்ப குற்றம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதை நம் தளத்திலேயே கூட சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சிக்கு கடும் எதிர்ப்பு உருவாகி வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் டிஆர்பிக்காக நீ எவ்வளவு பெரிய கேவலமான வேலை கூட செய்யறதுக்கு தயங்கவே மாட்ட அப்படி இப்படின்ட்டு குஷ்புவோட ட்விட்டர் பக்கத்துல குஷ்பு படு கேவலமான வார்த்தைகளால ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம். இதை பார்த்த குஷ்பு பயங்கரமான மன உணர்ச்சிக்கு ஆயிட்டாங்களாம். தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ குஷ்பு டீஆக்டிவேட் பண்ற அளவுக்கு ட்விட்டர்ல அந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்களாம் குஷ்புவை. இதை கேள்விப்பட்ட கோடம்பாக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு குஷ்புக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். மேலும் அப்படிப்பட்ட ஷோ நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸும் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகேங்க எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.